நம்ம இன்றைக்கி பெர்ஃபெக்டான டீ கடை சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியில் நல்ல மொறுமொறுவாக உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்கவங்களையும் ஆச்சரியப்படுவாங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிடலாம், அப்போ நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். வெங்காயம் முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாவே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு துருவி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். கேரட் நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். கேரட் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் கடையில் வாங்கின தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருக்கு. ஸ்டஃபிங் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஓகே, இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மேல் மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு சேர்த்துட்டு கூட பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் முழுமையாகவே கோதுமை மாவுலேயே செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் அந்த மாவோட எல்லா பகுதியிலையும் படணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ஒரு 10 to 15 நிமிஷத்துக்காவது நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். மாவு நல்லா சாஃப்டாக செட் ஆகிட்டு வந்தால் தான் சமோசா பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கெலாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருண்டைகள் உருட்டி எடுத்துகிட்டு இது போல் ஒரு பூரி கட்டை வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை வரமாவில் டிப் பண்ணிவிட்டு இது போல் வச்சு சப்பாத்தி மாதிரியே திரட்டிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சமோசா வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். மாவு நம்ம மொத்தமாக திரட்டிட்டோன்னா கண்டிப்பாக சமோசா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்பியாக வரக்கு ஒரே டிப்பு வந்து நம்ம இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டிக்கணும், அதுதான் ஒரே டிப்பு. இடையிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வரமாவு தூவி நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல மெல்லிசாக திரட்டியாச்சு. இப்போ ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குல்ல, இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மீதமான மாவு எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி நம்ம மறுபடிக்கும் சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதனால் இது நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், இது ஒரு ஓரமாக கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 4 கார்னர்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சப்பாத்தி கிடைக்குதுல்ல, இதை நம்ம சப்பாத்தி டவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாவை உருட்டி திரட்டி நம்ம மறுபடிக்கும் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து சப்பாத்தி டவா சூடுபடுத்திக்கோங்க. டவா வந்து முழுமையாக சூடாயிட வேண்டாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக சூடாயிட்ட பிறகு இந்த சப்பாத்தி மாவை தூக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளவே இதை வெளியில் எடுத்துருங்க. இது முழுமையாக வேகக்கூடாது. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ரொம்ப ஹீட் கம்மியாக இருந்ததுன்னா மட்டும் இடையில ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க.
இது நம்ம மறுபடிக்கும் பொரிக்க தானே போகிறோம், அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம முழுமையாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஷீட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. 2 ஷீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம 2 சமோசா செய்யலாம். பாருங்கள், கடையில் கிடைக்கிற சமோசா ஷீட் போலவே எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து ஒரு பேஸ்ட் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சமோசா ஷீட் ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டி செஞ்சோன்னா தான் அந்த சமோசா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வந்துடாமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சமோசா ஷேப்க்கு ஃபோல்டு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க சீட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் இது போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு கோன் மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறது போல் செஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, ஒரு கோன் மாதிரி இருக்குது. இதையும் நம்ம பேஸ்ட் வச்சு ஒட்ட போகிறோம். அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்டஃபிங் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு போயிடாமல் இருக்கும். நிறைய பேஸ்ட் அப்ளை பண்ண வேணாம். நம்ம பேப்பர்லாம் ஒட்டுறதுக்கு கம் தடவுவோம்ல, அந்த மாதிரி தடவினீங்கன்னா போதும். இப்போ இது நல்லா ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் நிறையா வச்சு செய்யும்போது தான் சமோசா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா சமோசாவும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம்ல, இது கொஞ்சம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், பார்க்குறதுக்கு சமோசா போல் இருக்குல்ல. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம சமோசா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பொரிக்கிற தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சமோசாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா வேக வச்சுக்கோங்க. அதே போல் சமோசாக்களை எண்ணெய் உள்ளே போட்டதுக்கப்புறமா உடனேவே நம்ம கரண்டி வச்சு கிளற வேண்டாம். அதுவாகவே மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, பார்க்கும்போதே தெரியுதுல்ல. இப்போ நல்ல மொறுமொறுவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் சமோசாக்களை வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்ல மொறுமொறுவான டீ கடை சமோசா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல, வீட்டில் நம்ம எவ்வளோ சுலபமாக செய்ய முடியுது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல திருப்தியாகவும் சாப்பிட்லாம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக மழை காலங்கள்லாம் செய்யும்போது நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.